எம்மை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி எங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்ற ஈடேற்ற வந்தனமும் என்றும் எம் நெஞ்சில் நிறைந்து வாழ்கின்ற எம் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரது தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான நேரத்தை அவனுக்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை ஒரு நியமத்தாக, ஒரு அருளாக தந்த அல்லாஹுக்கு நாம் எல்லாம் முதலில் நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இறைவனுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற ஒரு உறவுதான் நாம் அடிமைகள், அவன் எஜமான். எனவே எஜமானாக அவன் இருக்கிற பொழுது, அவனுடைய அடிமைகளாக நாம் இருக்கிற பொழுது, நாம் விரும்பிய பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக்கொள்ள முடியாது. எங்களுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு கட்டுப்பாடு, ஒரு முன்னுதாரணம், ஒரு வழிகாட்டல்கள் அத்தனையும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம்தான் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் பல்வேறு தருணங்களில், பல்வேறு கட்டங்களில் அந்த வாழ்க்கை முறையிலிருந்து சற்று நழுவி மனோ இச்சையை பின்பற்றுகின்ற, எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக எங்களுடைய மனோ இச்சை மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. அதனை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இருந்தாலும் பல்வேறு கட்டங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் ரப்புக்கு நாம் மாறு செய்து கொண்டிருக்கிறோம். அவனை மறக்கிறோம், அவனை புறக்கணிக்கிறோம், அவனை தூரப்படுத்துகிறோம். அவனுடைய சிந்தனையில் இருந்து எங்களுடைய சிந்தனை வேறு திசையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. அவ்வாறான பல்வேறு கட்டங்களிலும் எங்களை பாதுகாப்பவன், எங்களுக்கு உதவி செய்தவன், எங்களுக்கு எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருபவன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். நாம் மறந்தோம், அவனை அழைக்க மறந்தோம், அவனுடைய அழைப்புக்கு செவிசாய்க்க மறந்தோம். அருமையானவர்களே, அவ்வாறான எல்லா கட்டங்களிலும் ரப்பு எங்களை மறக்கவில்லை, அவன் எங்களை கைவிடவில்லை. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நேர வக்துகளை நாம் வீணாக்கி இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பிரமாண்டமான அந்த அழகான மாளிகையில் எத்தனை நபர்களுக்கு அல்லாஹ் இந்த தொழுகையுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். பள்ளிக்குள் வந்து அவனுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கான பாக்கியம் எத்தனை பேருக்கு இருக்கிறது. ஆனால் ரப்புல் ஆலமீன் தொழுதவர்களையும் உணவைத்துக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான். தொழாமல் வெளியே இருக்கின்றவர்களையும் அவன் ரப்புல் ஆலமீனாக இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய நியாயம், நீதி அனைத்தும் நாளைய கியாமத்துடைய நாளையில் வெளிப்படும். அருமையானவர்களே, அவன் செய்த அருள்கள், நியமத்துகள் நாம் மறந்திருக்கிறோம், மறந்துவிட்டோம். நாம் நன்றி செலுத்த அவனுக்கு மறந்தோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த வையகத்தின் வேந்தர், ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் இருக்கிற நேரம், நபிகளாருக்கு விருப்பமான ஒரு நேரம், இரவையின் நடுப்பகுதி, எழுந்து மஸ்ஜிதுக்கு சென்றார்கள். எழுந்து தன்னுடைய அந்த வீட்டில் இருந்து கொண்டு, அதுவாகத்தான் பள்ளியும் இருந்தது, பள்ளியில் ஒரு அறைதான் நபிகளாருடைய வீடு. இரவையில் எழுந்து அதிகமான நேரம் நின்ற நிலையில் கண்ணீர் வடித்து இறைவனை அழுதார்கள், தொழுதார்கள், இபாதத்தை செய்தார்கள். அவருடைய ருக்குகள் நீளமானதாக இருந்தது, சுஜூதுகள் நீளமாக இருந்தது, பெரிய சூறாக்களை ஓடி தொழுதார்கள். ஹதீஸுடைய இமாம்கள் தெளிவுபடுத்துகிற பொழுது, ஒரு கட்டத்தில் பெருமானாருடைய 2 கால் பாதங்களும் வீங்குகின்ற அளவுக்கு தொழுதார்கள். இந்த வேதனையை, இந்த ஒரு சாதனையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டானே, நீங்கள் ஏன் யா ரசூலல்லாஹ் இவ்வளவு உங்களை வருத்தப்படுத்தி இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு அழகான பதிலை சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? எவ்வளவு நியாமத்துகள், எவ்வளவு அவனுடைய நியாமத்துகள் எங்களுடைய உடம்புக்குள் பொதிந்து இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் தாயுடைய கற்பறையில் எதுவும் தெரியாதவர்களாக, வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயுடைய கற்பறையில் இருந்து உங்களை வெளிப்படுத்தியவன் அவன். வான்தும் லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு எதுவும் புரியவில்லை, அந்த நேரத்தில் எதுவுமே தெரியாது. யாரப்பா வெளிப்படுத்தியது? உங்களுக்கு கேள்விப்புலனை தந்து, உங்களுக்கு பார்வையை தந்து, யோசிக்கின்ற சிந்திக்கின்ற உள்ளத்தை புத்தியை தந்து, ஒரு முழு மனிதனாக, ஆரோக்கியமான ஒரு குறைகள் அற்ற ஒரு மனிதனாக உங்களை யாரப்பா வெளிப்படுத்தியது? அவன் தானே வெளிப்படுத்தினான், அவன் தானே உங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்தான். ஃபலௌலா தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கக்கூடாதா? அருமையானவர்களே, அதன் வெளிப்பாடுதான், நம் நன்றியை வெளிப்படுத்திய விதம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தினூடாக வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருந்தார்கள். அருமையானவர்களே, இறைவன் எமக்கு செய்த இந்த நியமத்துகள் அது எங்களால் கணக்கிட முடியாது. பல்வேறு நியமத்துகளை நானும் நீங்களும் ரப்பு எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த பல்வேறு நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு ரப்பை மறக்கிறோம், ரப்பை மறந்தோம். அவனுடைய கட்டளைகளுக்கு கடமைகளை வீணாக்கினோம், அவனுடைய அழைப்பை புறக்கணித்தோம், நாம் விரும்பிய பிரகாரம் வாழ்ந்தோம். ஆனால் அல்லாஹ் சொன்னான், ஃபதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீ ஒரு கட்டத்தில் திருந்தி என் பக்கம் வந்து என்னை நீ அழைக்கிற பொழுது நான் உனக்கு பதிலளிப்பேன். இதுதான் அருமையானவர்களே இறைவனுடைய பண்பு. நாமெல்லாம் எங்களுடைய கஷ்டத்தை, எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய வேண்டுதல்களை ஒரு மனிதரிடத்தில் நாம் எத்தி வைக்கிற பொழுது, அதனை நாம் சொல்லுகிற பொழுது ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொள்வார், ஒரு கட்டத்தில் உதவி செய்வார். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவைகளை சொல்லுகிற பொழுது, அவனிடத்தில் கேட்கிற பொழுது, உதவியை கேட்கிற பொழுது, இந்த உலகத்தில் வாழ்கிற அடியானால் செய்ய முடியாது. அவன் எங்களுடைய கஷ்டத்தை, சில மக்கள் இருக்கிறார்கள், நாம் கடன் பிரச்சனையை பற்றி பேசுவோம், எங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை பேசுவோம், தொழில் ரீதியான பாதிப்புகளை பேசுவோம், பல்வேறு கட்டங்களில் பல்வேறு குறைகளை நாம் எங்களுடைய ஏன் உற்ற சகோதரனிடத்தில், நண்பனிடத்தில் நாம் கூறுகிற பொழுது ஒரு கட்டத்தில் அவன் எங்களை வெறுப்பான். ஆனால் இந்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பல்வேறு நியமத்துகளை எங்களுக்கு அள்ளி வழங்கிய ரப்புல் ஆலமீன் நாம் பலவிடுத்தம் கேட்டாலும் நாம் கேட்க 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 சந்தோஷம் அடைகின்ற இறைவன் எங்களுடைய இறைவன். அருமையானவர்களே, நாம் அவனுடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு ரப்பை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உலகில் ஏற்பட்டிருக்கிற எல்லா தேவைகளுக்கும் நாம் மணித்தியால கணக்கில் நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பத்துக்கு செலவழிக்கிறோம், கொடுக்கத்தான் வேண்டும், தொழிலுக்கு செலவழிக்கிறோம். இது போன்ற எல்லா தேவைகளுக்கும் மணித்தியாலம் என்ன, நாட்கள் என்ன செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கட்டங்களில் நேரம் கூட போதாமையாக இருக்கிறது. ஆனால் ரப்பு கொஞ்ச நேரம் அழைப்பான், ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் இந்த பள்ளிக்கு வந்து ரப்பை தொழுது போறதுக்கு அவனுடைய நியமத்துகளை அனுபவித்து அடியார்கள் நேரம் இல்லை. அருமையானவர்களே, அதுதான் நாம் நன்றி கட்டவர்கள். அவன் செய்திருக்கிற ஆரோக்கியம் சுப்ஹானல்லாஹ், உடம்பில் எடுத்து பாருங்கள். இன்று எமது மஹல்லாவில் இருந்து, எமது ஊரில் இருந்து எத்தனையோ புதிய புதிய நோயாளிகள் உருவாகிவிட்டார்கள். வைத்தியசாலைக்கு சென்று பாருங்கள், அப்பொழுது விளங்கும் ஒரு உடலின் ஒரு உறுப்பின் அவசியத்தை, ஒரு ஆரோக்கியத்தின் மகிமையை விளங்கும். நான் ஒரு கட்டத்தில் ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோயினால் பாதிக்கப்படுகிற பொழுது நான் நீங்களும் யோசிப்போம், ரப்பு எனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை. சுப்ஹானல்லாஹ், கேள்விப்படாத நோய்கள், சில தாய்மார்கள், சில சகோதரர்கள் இரவையில மருந்து இல்லாம தூக்கம் போகாது. அப்படியான ஒரு கட்டம் அருமையானவர்களே, பல்வேறு வயதுகளை தாண்டியவர்கள். ஆரோக்கியம் என்பது கூட இறைவனின் அருள் என்பதனை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, நானும் நீங்களும் பார்க்கின்ற பார்வை, அது அந்த பார்வையில், அந்த கண்ணில் அந்த பார்வை இல்லை என்றிருந்தால், அவங்களுடைய ஒரு நியமத், கண்ணில் பார்வை இல்லை என்றிருந்தால் அந்த கண்ணில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? எங்களுடைய உறுப்புகளில் குறைபாடு ஏற்பட்டிருந்தால், ஏதொரு மனிதன்
சதாவும் அவனுடைய உள்ளத்தில் கவலையோடு வாழ்ந்தால், அருமையானவர்களே, நாம் இறைவனுடைய அருளை எண்ணி பார்ப்பதற்கு எங்களுடைய உடல் ஒன்றே போதுமானது. அவன் எவ்வளவு நியமத்துகளை எமக்கு செய்திருக்கிறான், நாம் அவனுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆனால் நாம் பல்வேறு கட்டங்களில் இறைவனை மறந்தாலும் கடமைகளை வீணாக்கினாலும் ஒரு கட்டத்தில் இறைவனுக்காக வந்து அவனுடைய அழைப்புக்கு செவிசாய்த்து, ரப்பே நீ என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லுகிற பொழுது எங்களை மன்னித்து கரை சேர்ப்பதற்கு ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, நான் நீங்களும் இந்த உலகத்தில் நன்றி கெட்ட சமூகமாக வாழக்கூடாது. பல்வேறு நியமத்துகளை அனுபவிக்கின்ற நாம் என்றும் எப்போதும் அந்த ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக, அவனுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, ஆஹிராவுடைய சிந்தனையோடு துனியாவுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போன்று ரப்புடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலும் முக்கியத்துவம் கொடுத்து ரப்பை ஒவ்வொரு நிமிடமும் திருப்திப்படுத்துகின்ற அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை உள்ளத்தால் உணர்ந்து சொல்லுகின்ற நல்ல மக்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், வாழுகின்ற காலங்களில் ஏதாவது குற்றம் குறைகள் செய்திருந்தால், பாவங்கள் செய்திருந்தால் அதனை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையால் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து சுவர்க்கவாதிகளாக எம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக.